ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பேசிக்காக பார்க்க போகிறது ஹெல்த்தை பற்றி. ஸோ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, பொறி கூட தட்டலை, ரியலைஸ் கூட பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹோல் பாடியும் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் செல்களால் ஆயிருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் கடவுள் எந்த அளவுக்கு டிவினிட்டியோடு படைச்சிருக்காருன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பூமியில் புவியீர்ப்பு சக்தி இருக்குது. அப்போ ஒவ்வொரு செல்லும் இப்படி இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்காங்க அப்படின்னா கீழே விழுந்துடணும் தானே. எல்லாமே புவியீர்ப்பு சக்திக்கு எப்படி அழகாக நிற்கிது அப்படின்னா, அந்த செல்லை சுற்றி ஜீவகாந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒவ்வொரு செல்லை சுற்றியுமே இருக்கும். அது தன்னை மாதிரியே இருக்கிற இன்னொரு செல்லை அட்ராக்ட் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? அப்போ ஃபேஸ்னால் ஃபேஸ் மாதிரி இருக்கிற செல்லு, அதே மாதிரி லங்ஸ்னால் லங்ஸ் மாதிரியே, லங்ஸ் எந்த செல்களால் ஆயிருக்கோ அதே மாதிரி இருக்கிற செல் இப்படி அட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ், ஒரு லெவல் வரைக்கும் தான், ஒரு தூரம் வரைக்கும் தான் அந்த அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் தூரத்துக்கு மேலே அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆகிடும். அப்போது இந்த செல்லை அட்ராக்ட் பண்ணிடுச்சு, இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இப்படி சூப்பர் இம்போஸ் ஆகி ஒன்று மேலே ஒன்று நிற்காது. அப்படி இருந்தால் அந்த பேட்டர்னைஸ்ட் ஆர்கனைஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்காது. ஸோ இந்த தூரம் வந்தோடனே நிறுத்திடும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை வச்சு. ஸோ அப்போ எவ்வளவு அழகான ஒரு ஞானத்தை வச்சு டிவைன் கிரியேட்டர் அவரோட ஞானத்தை ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பொருத்தி நம்ம ஹோல் ஹியூமன் பாடியவே செஞ்சுருக்காரு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான், எங்கேயாவது கத்தியிலையோ ஏதோ ஒன்று வெட்டு விழுந்துருச்சுன்னா ரத்தம் வருது. வர்ற ரத்தம் அப்படியே வந்துகிட்டே இருக்க வேண்டியதானே. ரத்தம் வரணும்னு எப்படி தெரியுது? அந்த இடத்துக்கு ரத்தம் வந்தோடனே 5 நிமிஷத்தில் அது கிளாட் ஆயிடுது. 5 நிமிஷம் கூட இல்லை, அதை விட ஃபாஸ்ட்டாகவே கிளாட் ஆயிடுது. ரத்தம் நின்று போயிடணும்னு எப்படி தெரியுது? அப்போ அந்தளவுக்கான ஞானம் நம்ம செல்குள்ளேயே, நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளேயே அவ்வளோ டிவினிட்டியை வச்சு தான் படைச்சிருக்காரு கடவுள். ஓகேயா? உங்களுக்கு இதை விட இன்னும் தெளிவான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தலையில் இருக்க முடி எவ்வளோ நீளமாக இருக்குது இல்லையா? அதே அளவுக்கு புருவத்தில் இருக்கிற முடி அதே நீளம் இருந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம குட் மார்னிங் சொல்லணும் எல்லாத்துக்கும், வணக்கம் சொல்லணும் எல்லாத்துக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இங்கே இருக்கிற முடி இவ்வளோ லென்த் இருக்கணும், இங்கே இருக்கிற முடி இவ்வளோ தான் லென்த் இருக்கணும், கண் இமையில் இருக்கிற முடி இவ்வளோ தான் லென்த் இருக்கணுங்கிற வரைக்கும் கடவுளுக்கு எல்லாத்தையுமே ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அந்தளவுக்கான ஞானம் அதுக்கே கொடுத்து அதை படைச்சிருக்காரு. அப்படின்னா அதைத்தான் இவங்க இங்கிலீஷ் சேனல்லாம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வி ஆர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானம் டிவினிட்டி கொடுத்து தான் படைச்சே இருக்காரு. ஆனால் நம்ம மனுஷங்க அதை கண்டுக்கிறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. இது நம்ம ஹெல்த்தை எந்த அளவுக்கு பாதிக்குது, நம்ம கண்டுக்காமல் இருக்கிறதுனால ஹெல்த்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம டெய்லி நிறைய ஃபுட் சாப்பிட்றோம், அதில் இருக்கிற கழிவுகளும் வரும், அது நமக்கு செரிக்குது, ஜீரணமாகுது, பாத்ரூமாக போயிடுது, அது டெய்லி பேசிஸில் நடந்துடுது. செல்லுக்குள்ளே இருக்கிற கழிவெல்லாம் எப்படி நீங்கள் எடுப்பீங்க, வெளியே எடுப்பீங்க? நம்ம எங்கேயோ ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், அவசரத்தில் ஆசையாக இருக்குன்னு ஒரு KFC சிக்கனை வாங்கி சாப்பிட்றோம். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கிறது இல்லை, நிறைய நாள் செய்கிறோம் நம்ம. அப்போது அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எங்கே தங்குது? செல்களுக்குள்ளே நடுவில் தான் இருக்கும். ஸோ அப்போ இது ஜாஸ்தி ஆகும்போது நம்ம உடம்பே என்ன செய்யும் அப்படின்னா, உன் உடம்புல கழிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுக்கு இருக்கிற ஞானம், உன் உடம்புல கழிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த கழிவை தூக்கி நான் வெளியே போடணும் அப்படிங்கிற வேலையை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கழிவை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா சூடாக்கி உருக்கி அப்படி தான் பிரித்து எடுக்க முடியும். அந்த சூடாக்கி உரிக்கிற ப்ராசஸ் தான் காய்ச்சல். அது வெளியே எடுத்ததுக்கப்புறம் வெளியே அனுப்புகிற ப்ராசஸ் தான் வாந்தியும் பேதியும். ஆனால் இது எதையுமே நம்ம நடக்க விட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தான் நிறைய அறிவு இருக்கே, உலக அறிவு இருக்கே. உடனே போய் டாக்டர்கிட்ட போவோம், இல்லை மெடிக்கல் ஷாப் போவோம், மாத்திரை வாங்கி போட்டுருவோம். ஸோ அதனால் உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்கள். உங்கள் உடம்பு என்ன செய்யுதோ அதுக்கு அனுமதிங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் யூ கேன் பி ஹெல்தி, ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஓகேயா? இதுக்கு மேலேயும் இன்னும் இதை டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர் இதுலேயே இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி காண்டாக்ட் பண்ணுங்கள்.